பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தினுடைய சகல ஜீவராசிகளுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் என் அன்பான வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு மிகவும் சிறந்த ஒரு நண்பரை உங்களிடம் அறிமுகப்படுத்த போகிறேன். யார்கிட்டையாவது போய் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். பதில் உடனே வராது. அதே சமயத்துல ஒரு குழந்தைகிட்ட போய் உன்னுடைய நண்பர்கள் யார் என்று கேட்டால் பளிச்சென்று சொல்லிவிடும். ஒரு பட்டியலையே தயாரித்து கொடுத்துவிடும். அதனுடன் படிக்கக்கூடிய சக மாணவர்கள், விளையாடக்கூடிய நண்பர்கள், விளையாட்டு தோழர்கள் எல்லாத்தையுமே அது நண்பர்களாகவே பாவித்துக் கொண்டிருக்கும். வளர்ந்த குழந்தைகளாகிய நாம், வளர்ந்து விட்ட மனிதர்கள் எந்திரமயமான உலகத்தில் சிக்கி எந்திரமயமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நண்பர்கள் பகைவர்கள் எல்லாம் யாரையுமே பிரித்தறியக்கூடிய கால அவகாசங்களோ சூழ்நிலைகளோ இன்றைய காலகட்டத்தில் தரப்படவில்லை. தினமும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபரை நாம் புறந்தள்ளி கொண்டே இருக்கிறோம். அவரை நாம் நட்பு கொள்வதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. அவரை அவர் போக்கிலேயே விட்டுருவோம். அவர்கிட்ட நம்ம எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்வதே கிடையாது. அவர் யாரு, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நம்ம சிந்திக்கதே இல்லை. அந்த நபர் யாருன்னு சொன்னா நம்ம தான். நம்மளை நம்ம நண்பர்களாக ஆக்கி கொள்ள என்றைக்குமே நாம முயற்சி செய்வதே இல்லை. உலகத்திற்கு உண்மையான நண்பர்களாக இருக்க விரும்புகிறோம். நட்பு யாரு, உலகத்தில் உள்ள அன்பை எல்லாம் தேடி தேடி அலைகிறோம். தோழமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லோரும் நம்மை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். அதே சமயத்தில் நம்மை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா, நமக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து செயல்படுவதே இல்லை. நாம் நண்பர்கள் என்று யார் யாரையோ நாம் நினைத்து கொண்டிருப்போம். யார் யாரோ நண்பர்கள் என்று ஏமாந்த நெஞ்சங்களும் உண்டு. ஆகையால் உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, முதலில் நம்மை நேசித்த பின்பு பிறரை நாம் நேசிக்க வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். நான் நட்பை பற்றி குறை சொல்ல வரவில்லை. இன்றைய நபர்களையோ நட்புகளையோ பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. புராண காலமாக, வரலாறு காலமாக பல்வேறு நட்புகளுக்கு உதாரணங்கள் உண்டு. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு. கோப்பெருஞ்சோழன் ஒரு மிக சிறந்த மன்னன், பிசிராந்தையார் ஒரு புலவர். அவர்கள் இருவரும் பார்க்காமலேயே ஒருவருக்கொருவர் நண்பர்களாக நட்பு ரீதியுடன் பழகியதாக வரலாறுகள் உண்டு. அந்த நட்பு ஆன்ம ரீதியான நட்பு, ஆத்மபூர்வமான நட்பு, பார்க்காமலே செய்த நட்பு. கோப்பெருஞ்சோழன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் பிசிராந்தையார் வடக்கிருந்து உயிர் நீத்து விட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அதே சமயத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நட்புக்கு உதாரணமாக தான தர்மங்களிலேயே மிக சிறந்த தானத்துக்கே உரியவனான கர்ணன். துரியோதனன் அதர்ம வழியில் பயணிக்கிறான், அதர்மத்திற்காக சண்டை போடுகிறான் என்று தெரிந்த பிறகும் செஞ்சோட்டு கடன் தீர்ப்பதற்காக துரியோதனன் தன்னிடம் கொண்ட நட்புக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவன், தானமாக கொடுத்தவன் கர்ணன். இப்படி பல்வேறு புராணங்களும் வரலாறுகளும் நட்பை நமக்கு எடுத்து கூறினாலும் நாம் உண்மையான நட்பாக கொள்ள வேண்டியது நம்மளுடைய சுய நட்பை தான். நாம் நம்மை சுயமாக பரிசோதனை செய்ய வேண்டும், சுய பரிசீலனை செய்ய வேண்டும், சுயமான ஒரு பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அடிக்கடி என்னிடம் கேள்வி கேட்பார். சகோதரி, நீங்கள் உங்களை நேசித்ததுண்டா, உங்களை யார் என்று உங்களுக்குள் கேள்வி கேட்டதுண்டா என்று கேட்பார். ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று நீங்கள் உங்களை தனித்திருந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும் என்றார். அவர் அப்போது கூறியதனுடைய பொருள் எனக்கு விளங்கவில்லை, அதனுடைய மதிப்பும் தெரியவில்லை. 15 வருடங்களுக்கு முன்பாக அவர் கேட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை. எப்போது நான் விடை தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் என்னை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறேன் என்னுடைய கடந்த காலங்களில். அதுவே என்னுடைய எல்லா தோல்விகளுக்கும் எல்லா இழப்புகளுக்கும் காரணம். என்னுடைய திறமைகள் அனைத்தையும் நான் விளக்கினை கொளுத்தி பானைக்கடியில் வைத்தது போல என்னுடைய திறமைகளை எல்லாம் மறைத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டு விரக்தியையே வாழ்க்கையாக கொண்டிருந்திருக்கிறேன் என்று நான் இப்போது உணர்கிறேன். அதாவது என்னைத்தானே நான் உதாரணமாக கூற முடியும். என்னை போல் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்னை யாரென்று நான் உணர்வதற்கு சந்தர்ப்பங்கள் நான் எடுத்துக்கொள்ளாதனுடைய இழப்புகளையும் வெற்றிடத்தையும் நான் இப்போது உணர்ந்து கொண்டு அதற்காக என்ன செய்யலாம் என்று எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
சரியான விடையை கிடைக்கவில்லை. சுயமான பரீட்சைகளை நான் தினமும் எழுதி கொண்டே இருக்கிறேன். எப்போதும் நினைத்துக் கொள்வேன், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போன மேகங்களாக போய்விட்டதே. தூக்கத்தில் பாதி, ஏக்கத்தில் பாதி, மற்றவர்கள் சொல் கேட்டது பாதி, கேட்காதது பாதி, மற்றவர்களுக்கு பயந்தது பாதி, தயங்கியது பாதி என்று எல்லாம் போய்விட்ட பின்பு போனது போக மீதி என்று விட்டதை தேடிக்கொண்டிருக்கிறோமே. தொலைத்ததை தொலைத்த இடத்திலேயே தேட வேண்டும் என்பது போல வயது கடந்த பின்பும் சாதிக்கலாமா என்று நான் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே வயது சாதிப்பதற்கு ஒரு தடை அல்ல. வயதுனாலும் நாம் சாதிக்கலாம். ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் பேண வேண்டும். நோ தை செல்ஃப் என்ற கிரேக்க மொழியை பின்பற்ற வேண்டும். உன்னையே நீ அறிவாய், உன்னை நீ அறிவாய், உன்னை நீ அறிந்தால் நீ உலகத்தையே ஜெயிக்கலாம் என்று நாம் நமக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலம் கடந்த பிறகும் கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான ஒரு சிறு கதை உண்டு. சிறிய கதைதான். ஒரு காற்றுக்கு வேட்டுவன் சென்றான். அவனுக்கு குறுக்காக ஒரு நீண்ட நெடிய ராஜநாகம் குறுக்காக ஊர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அதை கண்டு பயந்து அவன் செல்வதற்கு தடையாகவும் அவனுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்த அந்த நாகத்தை நினைத்து பயந்து இறைவனிடம் அவன் அபய குரல் விடுத்தான். இறைவன் அவனுடைய அபய குரலை கேட்டான். அப்போது அசரீரி ஒலித்தது. அடே மானுடா, அந்த ராஜநாகத்தின் எந்த பகுதியும் நீ தயக்கம் இல்லாமல் தொடலாம். தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும். தொட்ட இடமெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு வைடூரியமாகவும் மாணிக்கமாகவும் சொல்லவே முடியாத விலை மதிப்பற்ற பொருளாகவும் மாறி உனக்கு கை கொடுக்கும். சிந்தாமணிகள் உனக்கு சிந்தும் என்று அந்த அசரீரி ஒலித்தது. அசரீரி ஒலித்த பின்பும் மானுடனுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவன் மீது நம்பிக்கை வரவில்லை. தயக்கம் காட்டி பயம், அந்த ராஜநாகத்தின் மீதான பயம், அவனுக்கு அந்த மைண்ட் செட்லேயே பாம்புன்னா பயம் தானே. பாம்பை கண்டால் படையும் ஓடும். அவன் அதை தொட தயங்கி கொண்டிருந்தான். பின்பு தனக்குள் ஒரு வலிமையை உருவாக்கி கொண்டு தனக்கு வலிமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தொட்டவுடன் பாதி பகுதி சென்று விட்டது. நடுப்பகுதி எல்லாம் சென்று வால் பகுதியை தொட்டவுடன் அந்த வால் பகுதி முழுவதும் அழகிய சொர்ண கட்டிகளாக, மாணிக்கம் பதித்த கட்டிகளாக, அது என்ன என்று விவரித்து சொல்ல தெரியவில்லை. ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக அது மாறியது. அது அவனுக்கு கிடைத்தது. அதுபோல வாழ்க்கையினுடைய பாதி தூரங்கள் கடந்து சென்று விட்டன. மீதி தூரங்களையாவது நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி நேரங்களிலாவது நம்மை நாம் முழுவதுமாக நேசிக்க வேண்டும். ஒரு டெடிகேஷனோட, அர்ப்பணிப்போட நம்மை நாம் நேசித்து நம்முடைய உடம்பையும் நம்மளுடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும் நாம் நேசிக்க வேண்டும். நேசித்து மீதம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் வாழ்க்கை ஒரு தடவை தான் நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறது. ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை நம்ம நல்லபடியா பயன்படுத்தி மீதமுள்ள வாழ்க்கையில் நாம் மிகவும் சிறப்பாக பணியாற்றி ஆத்ம பிராப்தி அடைய முயற்சிக்கலாம். அது ஒரு ஆங்கிலத்துல உள்ள ஒரு சிறந்த ஒரு வாக்கியங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஈட் லைக் யூ லவ் யுவர் செல்ஃப். உன்னை நீ நேசித்து உனக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு நீ ஆரோக்கியத்தை பேணிக்கொள். மூவ் லைக் யூ வேல்யூ யுவர் செல்ஃப். உனக்கு மதிப்பு தரக்கூடிய இடத்திற்கு நீ நகர்ந்து செல். மதிப்பில்லாத இடத்திலிருந்தும் வெளியே சென்று விடு, வெளியே நகர்ந்து சென்று விடு. அந்த ரெண்டு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். ஸ்பீக் லைக் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உனக்கு மரியாதை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நீ பேசு. மரியாதை இல்லாத வார்த்தைகளை செலவழிக்காது. லவ்விங் யுவர் செல்ஃப் அண்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் டைம். உன்னையே நீ நேசித்து உன் மீது அன்பு கொண்டு உன்னை நீ காதலித்து உனக்கான நேரத்தை நீ நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். ஷிஃப்ட் த எனர்ஜி ஹவு த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு யூ. உன்னுடைய ஆற்றலை பிரபஞ்ச பேராற்றலோடு நீ இணைத்து பிரபஞ்சத்தினுடைய பெரும் சக்தியை நீ பெற்றுக்கொள்ளலாம். செல்ஃப் லவ் இஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அதாவது உன்னை நீ ஆழமாக நேசிக்க உனக்குள் ஒரு உயர்ந்த அலை, நேரலை புறப்பட்டு அது பிரபஞ்ச பேராற்றலை உனக்குள் ஈர்த்து உனக்கு அளப்பெரிய சக்தியையும் ஞானத்தையும் வழங்கும். லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் வில் ஃபாலோ டெஃபினெட்லி. உன்னை நீ உண்மையாகவே நேசிச்சாச்சுன்னா
நீ விரும்பின எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து தானாகவே உன்னை தேடி வந்தடையும் என்று கூறக்கூடிய வாக்கியங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதனால பிரபஞ்ச பேராற்றலை பெற வேண்டும் என்றால் நாம் நம்மை முதலில் நேசிக்க வேண்டும், நமக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நேசிக்கவும் நம்மை மேம்படுத்தவும் உதவக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் நேர்மறை எண்ணங்கள்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நேர்மறைன்னு வருது இல்லையா, அதனால நேர்மறைன்னு சொல்லும்போது தடுக்குதுங்க ஏதோ. அதனால நேரான எண்ணங்கள், நேர்மையான எண்ணங்களையே விதைப்போம், மனதிற்குள் விதைப்போம். அந்த விதைகள் விருஷமாக வளர்ந்து நம்மளுடைய தலைமுறைகளை காப்பாற்றும். ஆகையால் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம், பிரபஞ்சத்தை பிரார்த்திப்போம். வாழ்வோம் நலமாக, வளர்வோம் நலமாக. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. வணக்கம்.